கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் நம்மளோட ஒரு சில வாயின் வார்த்தைகள் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையவே கரப்படுத்திடும் அப்படின்றத ஒரு எளிமையான கதை மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு யானை ஒன்று குளத்துல குளிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பாலத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த பாலமும் ரொம்ப குறுகலா இருந்துச்சு. அதை எதிர்த்து ஒரு பன்றி ஒன்று நடந்து வந்துச்சு. அது உடம்பு ஃபுல்லா சேரால பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. இந்த யானைக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன்னா இது மேல இருக்கிற கரை நம்ம மேல கொஞ்சம் கூட பற்றக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு ஓரமா போய் நின்னுச்சு. இதை பார்த்த பன்றி யானையை பார்த்து சொல்லிச்சான், அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே யானை மனசுக்குள்ள நினைச்சிச்சான், நான் ஓங்கி மிதிச்சேன்னா நீ செத்தே போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, நான் கோவப்படுறனால மட்டும் என்ன ஆயிர போகுது, என் கால் தான் கரப்பட போகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிச்சான். அந்த பன்றியும் யானை எதுவுமே பேசாதனால அமைதியா போயிடுச்சான். இது போலதான் நாமும் நம்மளோட பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில மனுஷங்க நீங்க செய்யாத தவறுகளை செய்ததா சொல்லி உங்க மேல பழி போடலாம், இல்ல வீணான வார்த்தைகளால உங்களை குற்றப்படுத்தலாம். அப்ப நீங்க மனுஷங்க முன்னாடி உங்களை நியாயப்படுத்தணும்னு சொல்லி வாக்குவாதம் பண்றதோ இல்ல சண்டை போடுறதோ இது செய்யறனால உங்களோட பரிசுத்தம் தாங்க கெட்டு போயிடும். சேற்றுல கள்ளத்துக்கு போட்டா சேரு நம்ம மேலதான் படும். வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு, லூக்கா 6:45, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நம்ம வாயின் வார்த்தைகளை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம வார்த்தைகளால நம்மளோட இருதயத்தை கரப்படுத்திடக்கூடாது. இப்போ வேதத்தில் கூட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலை படிச்சிங்கன்னா தெரியும். அதில் அன்னாள் பென்னினாள்னு 2 பேர் இருக்காங்க. பென்னினாளுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளையே இல்லை. அப்போ இந்த பென்னினாள் என்ன பண்ணுவா தெரியுமா, வார்த்தையினால அன்னாளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாளாம். உனக்கு இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு குழந்தை கூட இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை கேட்குறப்பெல்லாம் அண்ணாளோட இருதயம் ரொம்ப காயப்பட்டு மனம் கசந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் பென்னினாளோட ஏளனமான சிரிப்பும் மேட்டுமையான பேச்சும் சகிச்சுட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் அண்ணாள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட அண்ணாள் மனுஷங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணல. அவங்களோட விண்ணப்பத்தை தேவன் கிட்ட போய் தெரியப்படுத்தினாங்க. எப்படின்னு தெரியுமா, தேவனே சிறுமியை கண்ணோக்கி பாருங்க, இந்த அடிமையை நினைச்சருளுங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தீங்கன்னா அதை நான் உம்முடைய பணிக்கே திருப்பி கொடுத்துட்றேன் சொல்லி ரொம்ப நேரமா ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க சத்தம் கூட வெளியே கேட்காத படிக்க அவங்க உதடு மட்டும்தான் அசைஞ்சிச்சான். இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருந்த ஏலி வந்து சொன்னாராம், நீ எது வரைக்கும் வெறித்திருப்ப, உன் குடிய உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நேரம் கூட அண்ணாளுக்கு கோபம் வராம அதுக்கு பதில் கொடுத்தாங்களாம். எப்படின்னா, என் மனபாரத்தை என் தேவன் கிட்ட நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்ட ஏலியும், நீ சமாதானத்தோட போ, உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதே போல அண்ணாள் ஜெபித்த மாதிரியே அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த ஆண் குழந்தைய அவர் ஆண்டவரோட பணிக்கே ஒப்பு கொடுத்துட்டா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அண்ணால பாத்தீங்களா அவங்க உபத்திரவத்தின் மத்தியிலும் எவ்வளவு பொறுமையா அவங்களோட வாயின் வார்த்தைகளை காத்துக்கிட்டாங்கன்னு. அதே போலதான் நம்மளும் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்மளோட வாயின் வார்த்தைகளை நம்மளுக்கு காத்துக்கொள்ள தெரியணும். வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 10:19, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அதிகமான வார்த்தைகளால நம்மளோட பரிசுத்தத்தை நம்ம கரப்படுத்திடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைக்குமே நம்மளோட விண்ணப்பத்தை மனுஷங்க முன்னாடி வைக்கக்கூடாது. ஏசப்பா கிட்ட போய் நம்மளோட விண்ணப்பத்தை தெரியப்படுத்தணும். ஏன்னா அவர் நம்மளோட இருதயத்தை அறிஞ்ச தேவனா இருக்கிறாரு.